people, welcome back to my channel Visualize with Vinny. So just ஒரு 1 month இருக்குது எக்ஸாமுக்கு. ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் மறக்கக்கூடாது அப்படின்றதுக்கு தான் வந்து ஒரு குட்டி ரிமைண்டர் அண்ட் டிப்ஸாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ வீடியோ வந்து மறக்காமல் பாருங்கள் அண்ட் டோன்ட் forget to like this video. ஏன்னா நீங்கள் லைக் பண்ணும்போது தான் it will reach so many aspirants like you அப்படின்றதுனால. ஸோ without any further delay, let's get started. ஸோ ஆல்ரெடி வந்து நான் சொன்ன மாதிரி ரொம்ப கம்மியான நாள் தான் வந்து இருக்குது யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு. எனிவே நீங்கள் வந்து இவ்வளோ நாள் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ இனிமேல்ட்டு வந்து ஏதாவது ரொம்ப புதுசாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு புது சோர்ஸை வச்சு உட்காராதீங்க. இட் இஸ் வெரி வெரி பேட் ஐடியா. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு காஷனாக வந்து நான் போட்டுக்கிறேன். ரொம்ப ராவாக வந்து இப்போ தான் வந்து நான் ஒரு 300 pages புக் உட்காந்து நான் படிக்கல, நான் இப்போ தான் வந்து லக்ஷ்மிகாந்த் புக் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறேன், தயவு செய்து உட்காராதீங்க. இட்ஸ் ஓகே இஃப் யூ ஹவ் நாட் ஸ்டடி லக்ஷ்மிகாந்த், என்சிஆர்டி புக்ஸ் தான் படிச்சிருக்கேன், இந்தந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கேன்னா ஓகே ஃபைன், ஸ்டாப் வித் இட் அண்ட் ஸ்டார்ட் ரிவைசிங். இதுதான் வந்து இன்றைக்கி நான் பேச போகிற ஃபஸ்ட்டு டாபிக், ரிவிஷன். நீங்கள் வந்து நிறைய விஷயத்த வந்து படிச்சிருக்கலாம், பட் ஆஸ் பர் மை நாலேஜ், இல்லை நான் அட்டம் பண்ணதும் சரி, நான் என்னோட சீனியர்ஸ் கிட்ட பேசினதும் சரி, நான் எக்ஸாம் அட்டம் பண்ண நிறைய பேர்கிட்ட பேசும்போதும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்சி அட்டம் பண்ணும்போது அவங்க கேட்குற கொஸ்டின்லாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வந்து கேட்பாங்க. ரொம்ப பேசிக்காக அப்படின் போது நான் என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கான்செப்ட் கிளாரிட்டி வந்து அந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றதான் பார்க்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, எக்கனாமிக்ஸில் வந்து எல்லாருமே இன்ஃப்ளேஷன் படிப்போம், எல்லாருமே தனியாக டிப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் படிப்போம். அது இல்லாமல் வந்து அமெரிக்கன் மார்க்கெட், ஃபாரின் மார்க்கெட் வந்து படிப்போம், எஃப்டிஐ படிப்போம், இதெல்லாம் படிப்போம். ஆனால் வந்து கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, இன்ஃப்ளேஷன் அதிகமானால் எஃப்டிஐ வந்து என்ன ஆகும், இன்ஃப்ளேஷன் அதிகமானால் டிப்ரிசியேஷன் வந்து என்ன ஆகும், இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஆர்பிஐ வந்து பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க, அதோட இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி என்ன பண்ணுவாங்க, இப்படிலாம் தான் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க. இது வந்து எக்கனாமிக்ஸ் மட்டுமே வந்து நான் சொல்ல கிடையாது, என்விரான்மெண்ட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கும் நடுவில் இருக்க ஒவ்வொரு கான்செப்ட்க்கும் இருக்க புரிதலை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த புரிதல் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னு வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா, திரும்ப திரும்ப ஒரு சப்ஜெக்டை வாசிக்கும் போது தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு நாவலே எடுத்துக்கோங்க, நீங்கள் ஒரு புக்கை எடுத்து ஒரு தடவை வாசிக்கிறீங்கன்னா அதுலேருந்து சில விஷயங்கள் புரியும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துக்கலாம். அதே புக்கை நீங்கள் இன்னொரு தடவை வாசிக்கும் போது உங்களுக்கு அதோட கருத்துக்கள் வந்து வேறு மாதிரி புரியும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே ஆழமாக அந்த புக்குக்குள்ளே வந்து நீங்கள் போவீங்க. தேர்ட் டைம் வாசிக்கும் போது இன்னுமே அதிகமான புரிதல் அந்த நாவல் கிட்ட வந்து வரும். அதே தான் இங்கேயுமே அப்ளிகபிள் ஆகும். ஸோ நீங்கள் எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ கான்செப்ட் கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுதான் யூபிஎஸ்சி எக்ஸாம் டெஸ்ட் பண்ணுறதுனால it is advisable that you revise more than you learn more at the last moment. So first point, நிறைய வந்து ரிவைஸ் பண்ண கற்றுக்கோங்க at the last moment. Second thing, CSAT. சிசாட்டை வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துப்பாங்க. அந்த கேண்டிடேட்ஸில் வந்து நானும் ஒருத்தங்க தான் லாஸ்ட் இயர். பட் லாஸ்ட் இயர் பேப்பர் அப்படி இருக்கும்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணலை. பட் இந்த வருஷம் வந்து பேப்பர் எப்படி வரும்னு தெரியல. இட் மே பி ஹார்ட், இட் மே பி ஈஸி. பட் ஒன் திங் டு நோட்டீஸ், சிசாட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாமல் போகாதீங்க. டேக் டைம். நீங்கள் இது வரைக்குமே சிசாட்டுக்கு டைம் கொடுக்கலாம், அட்லீஸ்ட் 1 hour or 2 hours per day வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ஒரு ரெகுலராக சிசாட் போடுற ஸ்டூடெண்ட்னா அட்லீஸ்ட் half an hour அந்த மாதிரி வந்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை வீக்கெண்ட் வந்து போட்டு கடைசியில் வந்து 1 hour ட்ரை பண்ணுற மாதிரி. பட் டோன்ட் forget to practice CSAT. அதுதான் வந்து என்னோட செகண்ட் பாயிண்ட். தேர்ட் திங் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். யூபிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதோட இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதையும் வந்து கவர் பண்ண வந்து மறந்துடாதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து எந்தெந்த டாபிக் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடியே நான் நிறைய வீடியோவில் வந்து சஜஸ்ட் பண்ணியிருப்பேன், ரொம்ப ரேண்டமாக படிக்கிறதுக்கு பதிலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வச்சு படிங்க. அப்போ தான் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணுவீங்கன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் நீங்கள் பார்த்ததில்லை அப்படின்னாலோ, இல்லை இது வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணல அப்படின்னாலுமே, இந்த லாஸ்ட் டைம் நீங்கள் டெஸ்ட் கொடுக்குறதுக்கு கூட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து கொடுக்க வந்து ட்ரை பண்ணலாம். நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ தேர்ட் பாயிண்ட் ஐம் கமிங் டு சே ஹியர் இஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். அண்ட் ஃபோர்த் திங், ரொம்ப முக்கியம், ஃபர்ஸ்ட் டைமராக இருந்தீங்க அப்படின்னா டெஸ்ட் சீரீஸ் வந்து நீங்கள் ஒரு என்ன மாதிரி வந்து ஒரு வெட்டரனாக இருந்தீங்க, அட்டம்ப்டாக கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகிருக்கும் ஆல்மோஸ்ட். இல்லை நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லை லாஸ்ட் அட்டம் வந்து ரொம்ப ராவாக கொடுத்துட்டேன், இந்த தடவை நான் சீரியஸ் அட்டம் கொடுக்க போகிற ஒரு கேண்டிடேட் அப்படின்னா தயவு செய்து டெஸ்ட் சீரீஸ் வந்து அட்டம் பண்ணுங்கள். பிகாஸ் உங்களுக்கு தெரியாது, டெஸ்ட் சீரீஸ் அப்போ தான் வந்து ரொம்ப கேவலமாக சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுவீங்க. டேக் மை வேர்ட், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவீங்க. அது நீங்கள் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், சில பேர் வந்து OMR வந்து மாற்றி அடிப்பீங்க, சில பேர் கொஸ்டின் நம்பரை வந்து மாற்றி வாசிப்பீங்க ப்ரெஷரில். சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா,
கொஸ்டின்ஸை வந்து சரி கொஸ்டின் பேப்பர்லேயே மார்க் பண்ணிடலாம், லாஸ்ட் டைம் வந்து போடலாம்னு நினைப்பீங்க. டைம் அதுக்குள்ளே முடிஞ்சிடும். நீங்கள் 50 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணியிருப்பீங்க, இன்னொரு 20 கொஸ்டின்ஸ் தெரியும், ஆனால் டைம் இல்லாமல் போயிடும். உங்களோட டைம் மேனேஜ்மெண்ட்டும் சரி, நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணுறீங்க, ஒரு கொஸ்டின் வாசிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, இது எல்லாமே வந்து நீங்கள் டெஸ்ட் சீரிஸ் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ ஐ வுட் லைக் டு ரெக்கமெண்ட் அ டெஸ்ட் சீரிஸ் ஃபார் அ வெரி வெரி பிகினர். ஆர் இப்போ தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போய் வந்து எக்ஸாம் வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அண்ட் லாஸ்ட் பட் தி இம்பார்ட்டண்ட் திங், நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம், ஹெல்த்தி மைண்ட் அண்ட் ஹெல்த்தி பாடியை வந்து பார்த்துக்கிறது வந்து ரொம்ப 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 முக்கியம். இட்ஸ் ஓகே இஃப் யூ ஃபீல் ஹார்ட், இஃப் யூ ஃபீல் ஸ்ட்ரெஸ்ட் அவுட், டேக் அ பிரேக், மேக் யோர் மைண்ட் செட் ரெடி, அதுக்கப்புறம் உட்காந்து படிங்க. சிமிலர்லி வந்து உங்களுக்கு உங்கள் பாடியிலையும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய வந்து நீங்கள் படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம். ஸோ ரொம்ப ஹார்டாக வந்து புஷ் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு க்ளோஸராக வர வர வந்து உங்களுக்கு கடைசி மினிட்ல வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா அந்த எக்ஸாமை வந்து உங்களால் நல்லா கொடுக்க முடியாது. நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ் வந்து படிக்கிறதுக்கும் மற்ற விஷயத்துக்குமே கொடுக்குறீங்களோ அட் த சேம் டைம் டெய்லி ½ அன் ஹவர் இல்லை 1 ஹவர் ஆஃப் த டே வந்து உங்களுக்காக கொடுங்க, உங்களோட ஹெல்த்துக்காக கொடுங்க, உங்களோட மைண்ட் செட்காக கொடுங்க. யூ கேன் மெடிடேட், யூ கேன் கோ ஃபார் அ ரன்னிங், யூ கேன் ஈட் குட் ஃபுட்ஸ், or you can watch something that is very very beneficial to you. Or friends, UPSC இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயே வந்து பேசுங்க, கொஸ்டின் ஷேர் பண்ணிக்கோங்க, ஒரு வெளியில் என்விரான்மெண்ட்க்கு போங்க. வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ, இதை தான் நீங்கள் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. வாட் எவர் இஸ் கம்ஃபர்டபுள் டு யூ, மேக் ஷுர் யூ கோ வித் த ரைட் மைண்ட் செட். ஏன்னா நிறைய பேர் வந்து எனக்கு தெரியும் லைக் யூ மைட் பி கிவிங் யுவர் 3rd attempt or 4th attempt or 5th attempt, இல்லை நிறைய கைண்ட் ஆஃப் ஹார்ட்ஷிப்ஸில் வந்து இந்த எக்ஸாமை வந்து கொடுக்குற பர்சனாக வந்து இருக்கலாம், நிறைய ப்ரெஷர் தாண்டி இந்த எக்ஸாம் வந்து கொடுக்குற பர்சனாக இருக்கலாம். இந்த ஜேர்னியில் இருக்கனால ஐ நோ வாட் யூ ஆர் கோயிங் த்ரூ. ஸோ வாட் ஐ வாண்ட் டு டெல் யூ இஸ் மேக் யுவர் மைண்ட் செட் கரெக்ட் பிஃபோர் கோயிங் ஃபார் தி எக்ஸாமினேஷன். அது 1 டேல வந்து உங்களுக்கு வராது. ஸோ practice before a month itself to sit down calmly for 2 hours and do the examination. That will help you greatly in your CSAT paper. CSAT paperக்கு அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு என்னோட கண்டென்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் ப்ளீஸ் டூ லைக் திஸ் வீடியோ இஃப் யூ லவ் திஸ் வீடியோ, பிகாஸ் அப்போ தான் வந்து நான் சொன்ன மாதிரி யூடியூப் will suggest it to other good aspirants who are preparing like you. And once again, all the best to every one of you. And I don't know whether I can post more videos in the future because I'm into my study schedule and I cannot find time. But anyway, எல்லாத்துக்குமே ஒரு big all the best. I'll try in my break time எப்போது வீடியோ அப்லோட் பண்ண முடிஞ்சா. And very good, all the best. Keep preparing, prepare well. And that's it all from my side. Meet you in another video of mine. Until then, it's bye from Vinitha.